வரலாற்று சிறப்புமிக்க இந்தியாவின் முதல் கடல் பாலம். வரலாறு என்பது வருங்கால தலைமுறைகளுக்கு வியப்புகளை அள்ளித்தரும் பொக்கிஷம்னே சொல்லலாம். அப்படி வியப்பான வரலாற்றை கொண்டதுதான் பாம்பன் பாலம். இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் பல விஷயங்களில் தமிழ்நாட்டில் இருக்கும் பாம்பன் பாலம் மிக முக்கியமானது. 2.2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாம்பன் பாலம் இந்தியாவின் முதல் கடல் பாலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. நாட்டின் நிலப்பரப்புடன் ராமேஸ்வரம் தீவினை இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட பாம்பன் ரயில் பாலம் 110 ஆண்டுகளாக விபத்துகள் ஏதுமின்றி மக்களை பயணிக்க செய்திருக்கிறது என்றால் அதன் தரம் எந்த அளவிற்கு உறுதிமிக்கவையாக இருந்துள்ளது என எண்ணி பார்க்க வேண்டும். பெருமை மிக்க இந்த பாலம் தனது சேவையிலிருந்து ஓய்வு பெறும் நிலையில் புதிதாக ரயில் பாலம் ஒன்றை அமைத்துள்ளது இந்திய ரயில்வே நிகாம் நிறுவனம். புதிய பாலம் மக்கள் பயன்பாட்டிற்காக விரைவில் வரவுள்ள நிலையில் பழமையும் புதுமையும் நிறைந்த இந்த பாலம் குறித்த அரிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். ராமேஸ்வரம் பல நூற்றாண்டுகளாக புனித யாத்திரை தலமாக இருந்து வருகிறது. கோவில்கள், அழகிய கடற்கரைகள் மற்றும் ஆன்மீக சூழலுக்காக இது பக்தர்களால் போற்றப்படுகிறது. பாம்பன் பாலம் இந்த புனித நகரத்தின் உயிர் நாடியாக செயல்படுகிறது. பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிகர்களின் பாதையை எளிதாக்குகிறது. இந்த பாலம் பார்வையாளர்களை இரு கரங்களுடன் வரவேற்கிறது. பாம்பன் பாலத்தின் குறுக்கே பயணம் செய்வது வெறும் பயணம் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் ரசிக்கக்கூடிய அனுபவம். ரயில்கள் பாலத்தின் வழியாக செல்லும் போது பயணிகள் மின்னும் கடல், தொலைதூர தொடுவானங்கள் மற்றும் ராமேஸ்வரத்தின் அழகிய நிலப்பரப்புகளின் மூச்சடிக்கக்கூடிய பனோரமிக் காட்சிகளை அனுபவிக்கிறார்கள். தடங்களுக்கு எதிரான சக்கரங்களின் தாள சத்தம், முகத்தை தழுவும் உப்பு காற்று மற்றும் அடிவானம் வரை பறந்து விரிந்து கிடக்கும் பெருங்கடலின் பரந்த விரிவு, இவை அனைத்தும் ஒன்றிணைந்து ஆன்மாவை கவரும் மற்றும் ஆவியை உயர்த்தும் ஒரு உணர்வு சிம்பொனியை உருவாக்குகிறது. கிபி 1480 ஏற்பட்ட கடும் புயலால் பாம்பன் ராமேஸ்வரம் பகுதிகள் இந்தியாவின் நிலப்பரப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டு தனி தீவாக ஆனது. இதனால் காசிக்கு இணையான ராமேஸ்வரம் தீவுக்கு பக்தர்கள் வந்து செல்வதில் சிக்கல் உருவானது. இதனை தீர்க்கும் வகையில் 18ஆம் நூற்றாண்டில் சேது சீமையினை ஆண்டு வந்த மன்னர் முத்து விஜய ரகுநாத சேதுபதி மண்டபம் தோணித்துறை பகுதியில் இருந்து பாம்பன் வரை பக்தர்கள் வந்து செல்ல இலவச படகு பயணத்திற்கு ஏற்பாடு செய்தார். இதனை கண்காணிக்க தண்டத்தேவர் என்ற தளபதியும் நியமிக்கப்பட்டார். தண்டத்தேவர் மன்னரின் மகள்களான சீனி நாச்சியார் மற்றும் லட்சுமி நாச்சியார் ஆகிய இருவரையும் திருமணம் செய்தவர். இன்றைய தங்கச்சி மடம் பகுதியில் இருந்த அரண்மனையில் தங்கியிருந்து அரசு பணிகளை மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் யாத்திரைவாசிகள் பாம்பனிலிருந்து ராமேஸ்வரம் செல்ல ஏதுவாக சாலை வசதி ஏற்படுத்த எண்ணினார் தண்டத்தேவர். இதற்கென படகில் பயணிக்கும் யாத்திரைவாசிகளுக்கு படகு வரி ஒன்றை விதித்து அந்த வருவாயினை பயன்படுத்த முடிவு செய்து அதனையும் செயல்படுத்தினார். அந்த நாட்களில் சேது யாத்திரை என்பது ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமியை தரிசித்த பின்னர் ராமநாதபுரம் அரண்மனைக்கு சென்று சேதுபதி மன்னரை சந்திப்பதுடன் அங்குள்ள ராஜராஜேஸ்வரி அம்மனை தரிசிப்பதுடன் நிறைவு பெறும். அவ்வாறு மன்னரை சந்திக்க சென்ற யாத்திரைவாசிகள் தங்களிடம் படகு வரி வசூலிக்கப்பட்டது குறித்து கூறியுள்ளனர். இதனை அறிந்த மன்னர் சேதுபதி யாத்திரைவாசிகளிடம் வரி வசூலித்தது சிவனுக்கு செய்யும் துரோகம் என வெகுண்டெழுந்தாராம். இதையடுத்து தனது 2 மகள்களின் கணவர் என்று கூட பாராமல் சிவ துரோகத்தில் ஈடுபட்ட தண்டத்தேவருக்கு மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டார். மன்னரின் உத்தரவுப்படி தண்டத்தேவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட நிலையில் அவரின் மனைவிகளான சீனி நாச்சியாரும் லட்சுமி நாச்சியாரும் தீயில் பாய்ந்து உடன்கட்டை ஏறி தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர். அவர்கள் நினைவாக 2 மடங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ராமேஸ்வரத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் யாத்திரைவாசிகள் இந்த மடங்களில் தங்கி ஓய்வெடுத்து செல்வதும் வழக்கமானது. காலப்போக்கில் அக்கா மடமும் தங்கச்சி மடமும் அழிவுற்ற நிலையில் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் அதே பெயர்களில் சிற்றூர்களாக உருவாகியது. ஒரு நூற்றாண்டுக்கு முன் கட்டப்பட்ட பாம்பன் பாலம் பொறியியலின் புத்தி கூர்மை மற்றும் புதுமையின் அற்புதமாக விளங்குகிறது. இந்த பாலம் பாக் ஜலசந்தியின் குறுக்கே 2.2 கிலோமீட்டர் தொலைவில் ராமேஸ்வரம் தீவை பிரதான நிலப்பகுதியுடன் இணைக்கிறது. இது உறுதியான எஃகு ட்ரஸ்கள் மற்றும் காங்கிரீட் தூண்களுடன் கூடிய கான்டிலீவர் வடிவமைப்பை கொண்டுள்ளது.
இது சூறாவளி, அலைகள் மற்றும் பருவமழை போன்ற இயற்கை சக்திகளை தாங்கும் அளவிற்கு ரயில்கள் மற்றும் பயணிகளுக்கு பாதுகாப்பான பாதையை உறுதி செய்கிறது. இந்த பாலம் 143 தூண்களை கொண்டுள்ளது மற்றும் கப்பல்கள் செல்ல அனுமதிக்கும் வகையில் உயர்த்தப்படக்கூடிய ஜெர்சர் ரோலிங் வகை லிஃப்ட் ஸ்பான் கொண்ட இரட்டை இலை பாஸ்குகள் பகுதியை உள்ளடக்கியது. பாலத்தின் 2 இலைகள் நெம்புகோல்களை பயன்படுத்தி கைமுறையாக திறக்கப்படுகின்றன. வியக்கத்தக்க வகையில் ரயில்கள் இயங்காத போது படகு இயக்கத்தை அனுமதிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்தியாவில் உள்ள ஒரே ரயில் பாலம் இதுதான். பாம்பன் பாலம் வரலாறு முழுவதும் ஏராளமான புயல்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகளை எதிர்கொண்டுள்ளது. ஒவ்வொரு சவாலிலும் வலுவான மற்றும் அதிக நெகிழ்ச்சியுடன் வெளிப்படுகிறது. சூறாவளி மற்றும் கடல் அலைகளின் சீற்றத்தை எதிர்கொண்ட போதிலும் பாலம் உயர்ந்து நிற்கிறது. இது மனிதனின் விடாமுயற்சி, உறுதிப்பாடு மற்றும் தகவமைப்புக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது. இருப்பினும் தற்போதுள்ள ரயில் பாலம் பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் இயங்காது என அறிவிக்கப்பட்டதை அடுத்து 2022 டிசம்பர் 23 அன்று மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் தீவு இடையே ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டன. தற்போது அனைத்து ரயில்களும் மண்டபத்தில் நிறுத்தப்பட்டு மக்கள் ராமேஸ்வரம் செல்ல சாலை பாலத்தை பயன்படுத்துகிறாங்க. இதன் செயல்பாட்டு முக்கியத்துவத்திற்கு அப்பால் பாம்பன் பாலம் ஜலசந்தியின் இருபுறமும் உள்ள சமூகங்களுக்கு ஒரு உயிர் நாடியாகவும் இணைப்புகள், வணிகம் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வளர்ப்பதற்கும் உதவுகிறது. தொலைதூர கிராமங்கள், பரபரப்பான நகரங்கள் மற்றும் கடற்கரையை ஒட்டிய நகர்ப்புற மையங்களை இணைக்கும் வகையில் இந்த பாலம் பொருட்கள், சேவைகள் மற்றும் மக்களின் இயக்கத்தை எளிதாக்குகிறது. இது ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பின் அடையாளமாக மாறியுள்ளது. நிலப்பரப்புக்கும் தீவுக்கும் இடையிலான புவியியல் பிளவை கட்டுப்படுத்தி பல்வேறு சமூகங்களுக்கிடையே தோழமை மற்றும் பரஸ்பர சார்பு உணர்வை வளர்க்கிறது. அழகிய இந்திய பெருங்கடலின் குறுக்கே பறந்து விரிந்து கிடக்கும் பாம்பன் பாலம் மனித புத்தி கூர்மை, பொறியியல் சிறந்து விளங்குதல் மற்றும் தொடர்பின் நீடித்து நிலைத்து நிற்கும் உணர்வின் மகத்தான அடையாளமாக உள்ளது. தமிழ்நாட்டின் அழகிய நகரமான ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள இந்த சின்னமான பாலம் போக்குவரத்தை மாற்றியமைத்தது மட்டுமல்லாமல் ஒற்றுமை, நெகிழ்ச்சி மற்றும் லட்சியத்தின் பிரதிநிதித்துவமாகவும் மாறியுள்ளது.